தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட இந்த கால வேளையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அன்பான சகோதரனே சகோதரியே, 2ஆம் பகுதியில் சொல்லும் போது ஆண்டோட வசனம் சொல்லுது, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் சொல்லுகிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில அன்பான தேவ ஜனமே எப்படியாப்பட்ட நிலைமை ஆயிப்போச்சுன்னு சொன்னீங்கன்னா, உழைக்காமலே என்னங்க அவங்களுக்கு பலன் வரணும். ஒரு விவசாயியை கவனித்து பாருங்க, அவனுக்கு நிலம் இருந்தாலும் அவன் போய் அவனுடைய நிலத்துல அவன் பூமியை பண்படுத்தி அதில் தேவையில்லாத களைகளெல்லாம் எடுத்து பின்பு நீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் அன்பான தேவ ஜனமே அவன் விதை தானியத்தை கொண்டு போய் விதைக்கும் போதுதான் அது பலன் கொடுக்கும். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சுன்னா, தேவனை தேடாமலே தேவனிடத்துல வராமலே இருக்கிற இடத்துலயே அவங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகணும், எல்லா தேவையும் சந்திக்கப்படணும். அன்பான தேவ ஜனமே கேட்டா என்ன சொல்றதுன்னா, ஆண்டுக்கு எங்களுடைய இருதயம் தெரியுங்க. அன்பான தேவ ஜனமே, ஆண்டுடைய வசனம் சொல்லுது, சோம்பேறி பார்த்து நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல சொல்றாரு, எறும்பண்டை போய் நீ பாடத்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஏன் எறும்புகிட்ட சோம்பேறிய போக சொல்றாருன்னா, அந்த எறும்புக்கு ராஜா கிடையாது, அதிபதி கிடையாது, தலைவன் கிடையாது. ஆனா அதுக்கு தேவையான ஆகாரத்தை அது என்ன பண்ணுதான், அன்பான தேவ ஜனமே, கோடை காலத்திலேயே தேவையானது எல்லாம் அறுப்பு காலத்திலேயே தேவையான எல்லா அறுப்பு என்னங்க ஆகாரத்தை கொண்டு வந்து சேகரித்து வச்சுக்குது. அதுக்கு என்ன தெரியுதுன்னா, மழை காலம் வந்தா வெளியே போக முடியாது. ஆகையால விளைச்சல் இருக்கும் போது என்னங்க தானியம் விளைந்து இருக்கும் போது ஆகாரம் கிடைக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா, கூட்டம் கூட்டமா பவுஞ்சா போய் தேடுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், தேடுறது கிடையாது. என்னங்க ஆண்டு கேட்டா என்ன சொல்றோம், ஆண்டுக்கு மனசு தெரியும். அன்பான தேவ ஜனமே, ஆண்டுக்கு மனசு தெரியும், அதுக்காக தேடாம உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரா? நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. பிரியமான தேவ ஜனமே, லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க தேவ வசனம் சொல்லுது, 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போன உடனே மேய்ப்பன் என்ன பண்ணாரா, 99 ஆடுகளை விட்டுட்டு இந்த காணாம போன ஒரு ஆடை அவர் தேடி கண்டுபிடிச்சாரா. அவர் 10ஆம் வசனம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அவர் காணாம போனது அவர் என்ன பண்ணாராம், தேடினாராம். நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசித்து பாருங்க. மனுஷகுமாரன் இழந்து போனவளை தேடி ரட்சிக்க வந்தாராம். ஆண்டவரே பரலோகத்தை விட்டு பூமிக்கு என்ன பண்ணாருங்க, மனுஷனை தேடி வந்தாரு. ஆனா நம்ம தேட மாட்டோம். ஆனா கர்த்தர் நம்மள என்ன பண்ணாங்க, 100 மடங்கு ஆசீர்வதிக்கணும். இப்படிப்பட்ட கள்ளோபதேசங்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ப கூடாது. நீ தேவனை தேடாம, உதாரணம் எடுத்துக்கங்க, வேலைக்கு போகாம சம்பளம் கொடுப்பானா? பள்ளிக்கூடத்துக்கு போகாம பாஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? வியாதியஸ்ட போகாம, டாக்டர்கிட்ட போகாம வியாதியஸ்த சுகமடைய முடியுமா? அன்பான தேவஜன் எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா, ஒழுங்கு கிரமம் இருக்குது. ஆச்சுங்களா? ஆகிய அந்த ஒழுங்கு கிரமத்தை நம்ம என்ன செய்யணும்னா கை கொள்ளணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அன்பான தேவ ஜனமே, இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு ஆண்டு எனக்கு நன்மை செய்யல, ஆண்டு எனக்கு அற்புதம் செய்யலன்னு குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாளெல்லாம் இப்படியேதான் இருப்பீங்க. நீங்க உட்பட மாட்டீங்க, நல்ல நிலைக்கு வரமாட்டீங்க. உன் நிலைமை மாறாது. இன்னும் நிலைமை நாளுக்கு நாள் பலவீனமா மோசமா ஆயிடும். இந்த நிலைமையை மாத்தணும்னா நாம் என்ன பண்ணணும், நீங்க வேதத்துல லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 வாசிச்சு பாருங்க. ஒரு ஸ்திரீனிடத்துல 10 காசு இருக்கு. பிரியமான ஒரு காசு கீழே விழுந்துருது. விழுந்த உடனே அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, பிரியமான தேவ ஜனமே, விளக்கை ஏற்றி தொடப்பத்தை எடுத்து வீடை கூட்டி காசு கிடைக்கிற வரைக்கும் தேடினான். அவ தேடின உடனே என்னாச்சுங்க, கண்டா. அப்போ தன் தோல்விகளை அழைத்து சந்தோஷப்பட்டான்னு வேதம் சொல்லுது.
நம்ம தேடும் போது தாங்க நம்ம அச்சீவ் பண்ண முடியும், நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். நம்ம தேடாம என்னங்க எனக்கு கிடைக்கல இப்படி மற்றவங்கள பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு நீ குறை சொல்லிட்டு இருந்து தூத்தி தெரிந்து இந்த பொறாமை பட்டுட்டு இருந்தானா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேடுறாங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா மத்தேயு 6:33 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு எல்லாம் கூட்டி கொடுப்பேன்னு. நீ தேடினாதான் கர்த்தர் கொடுப்பார், தேடலைன்னா ஒன்னும் உனக்கு கிடைக்காது. ஸோ ஆகையாலே இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்துல அன்பான தேவ ஜனமே, உன் வீட்டுல தேவன் அற்புதம் செய்யணும்னா, உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா நீங்க குடும்பமா தேவனை தேடணும். உன் வீட்டில் இருக்கிற சாபம் மாறணும்னா நீங்க குடும்பமா தேடணும். உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா நீ குடும்பமா தேடணும். நீ தேவனை தேடாம அன்பான தேவ ஜனமே, ஆண்டு தேடி வந்து உனக்கு என்ன பண்ண மாட்டாருங்க, நன்மை செய்ய மாட்டார். ஆகையால் நீ தேடினாதான் கர்த்தர் உன்னை நீ என்ன பண்ண முடியுங்க, கண்டு கொள்ள முடியும். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் அன்பான தேவ ஜனமே 16-18 வசனம் வாசினா, தகப்பன் வீட்டை விட்டு இளைப்பு மரம் போயிட்டான். ஆனா அவன் எல்லாத்தையும் இழந்த பின்பு புத்தி தெளிந்து பண்ணி சாப்பிடுறது கூட கிடைக்கல. அப்பா அவனுக்கு என்ன யோசனை வருது, எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க நல்ல சொகுசா ராஜபோகமான சாப்பாடு சாப்பிடுறாங்க, ஆனா நானும் இங்க பண்ணி சாப்பிடுறேன், என்னங்க பண்ணி சாப்பிடுற தவிடு கூட கிடைக்கலன்னு சொல்லி அவன் உணர்த்தப்பட்டு புத்தி தெளிந்து அவன் சொல்றான், நான் தகப்பன் வீட்டுக்கு போறேன், அங்க வேலைக்காரன் நான் ஒருத்தனா இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றேன், எங்க அப்பா கிட்ட சொல்றேன்றான். அப்போ இவன் கடந்து வந்ததுனாலதான் மறுபடியும் தாப்ப என்ன பண்ண, வேலைக்காரனை வைக்கல, அவனை குளிக்க வச்சாரு, வஸ்திரத்தை உடுக்க வைத்தாரு, காலுக்கு பாத ரட்சியை போட்டாரு, கைக்கு மோதிரம் அணிக்க வச்சாரு, மாடை அடிச்சு அவனுக்கு விருந்து வச்சாரு. தேடி வந்ததுனாலதான் கிடைச்சிச்சு. அவன் வராத இருந்திருந்தா அங்கேயே அவன் என்ன பண்ணிருக்கணுங்க, வாழ்நாளெல்லாம் வீணாளா வாழ்க்கைய நஷ்டப்படுத்திட்டு இருக்கணும். ஆகையால் அந்த வார்த்தையை கேட்கிற நீங்க அன்பான தேவ ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா, பொருளாதாரமா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க தேவனை தேடுகிற ஜனங்களா மாற வேண்டும். ஆதியாகமம் 3:8 வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 8-10 வசனம் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவரு ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே எங்கப்பா இருக்கிறேன்னு நம்ம தேவன் தேடி வந்தார். நம்ம தேடாம நம்மெல்லாம் ஏசாமிய காட்டில் ரொம்ப பெரிய ஆளுங்க கிடையாதுங்க. ஆகையால நம்ம என்ன பண்ணணும், நம்ம போட்ட வட்டத்தை விட்டு வெளியே வரணும், நமக்குள்ள இருக்கிற அகந்தையை விடணும், தேவ சமூகத்தை தேடணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை மாற்றங்களை காண முடியும். நீங்க தேடலைன்னா என்ன பண்ண முடியாதுங்க, காண முடியாது. வேதத்துல போய் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, சவுளுடைய தகப்பனார் பிரியமுள்ள செல்வந்த அவருடைய கழுதை காணாம போன உடனே மகனையும் ஒரு வேலைக்காரன் அழைச்சு கழுதையை தேடிட்டு வான்னு சொன்னார். அப்போ செல்வந்தனே தன் மகன் அனுப்பி போய் கழுதைய தேடுன்னு சொன்னார். இப்போ நம்ம இன்னைக்கு தேடலைன்னா நம்ம நிலைமை என்னாவாதுங்க, மாறாது. நம்ம இருக்கிற இடத்துல இன்னும் மோசமான நிலைக்கு போயிடுவோம். ஆகையால் அந்த நிலைமைக்கு நம்ம போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். தேவ சமூகத்துல இந்த கால வேளையில தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இன்னைக்கு என்ன பண்ணணுங்க, இளையகுமாரனை போல மனம் திரும்பி தேவனை தேடுங்க. எப்படி அந்த ஸ்ரீ தேடினா அவங்க இழந்ததை கண்டு கொண்டா, காணாம போன ஆண்டை தேடினாங்க, கண்டு கொண்டாங்க. ஆண்டவர் வந்து தேட சொன்னார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்க. ஆண்டு சொன்ன, செதறி போன என்னோட ஆடுகளை மலைகளை குன்றுகளை நான் தேடி மறுபடியும் சேர்ப்பேனார். அவரே தேடுறேன்ற போது நம்ம ஏமாத்திரும். ஆகையால இன்னைக்கு நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து இருதயத்தை கடினப்படுத்திக்கின்னு நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடிக்கு நாம் தேவனை என்ன பண்ணணுங்க, தேடுற தேவ ஜனமா மாறணும். ஏன்னா வசனங்கள் தேடுங்கள் கண்டடைவீங்க, அவ்வளவுதான் ரகசியம். தேடினா உருப்படுவேன், தேடினா நல்ல நிலையில இருப்பேன், தேடினா கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், தேடினா உன்னை எடுத்து பயன்படுத்துவார், தேடினா உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேடாதவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காது. ஆகையால இந்த காலையில தீர்மானம் பண்ணுங்க, எழும்பி வேதம் சொல்லுது ஏசாயா 60:1, எழும்பு என்னங்க என்ன பண்ணணுமா, உன் வல்லமைய தரித்துக்கோ அப்படின்றார். எழும்பு பிரகாசி, தேவனுடைய வல்லமை உனக்கு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆமாப்பா, நாங்கள் தேடுற ஜனங்களாக எங்களுடைய வாழ்க்கையில போதும்,
அந்த திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணிடாதீங்க, இருந்துடாதீங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனை தேடுங்க. உங்க வாழ்க்கை, குடும்பம், நீங்க நல்லா இருப்பீங்க. கண்களை முடி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான கால விளைக்காய் நன்றி. தேவரீர் தேடுங்கள் கண்டடைவீங்கன்னு சொன்னீர். அன்று தேடுற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆதாமே எங்க இருக்கிறேன்னு தேடி வந்தீர். அன்றை காணாம போனவில்லை, தேடி வந்தவர் நீர். ஆகையாலே நாங்களும் உம்மை போல அன்றே தேவனுடைய ராஜ்யத்தை தேட, தேவனுடைய நீதியை தேட என்னை எங்களுமா நீங்க தகுதிப்படுத்துங்க. நாங்க வாழ்நாளை வீணாளாய் மாற்றி எங்களோட ஆசீர்வாதங்களை இழந்து ஆண்டு நாங்கள் தேவனுக்கு தூரமாய் போய் உலகத்துக்கு சமீபமா மாறாதபடிக்கு தேவன் வைத்த அன்று கர்த்தாவே ஆசீர்வாதங்களை எங்களுடைய கண் காணாமலோ எங்களுடைய செவி கேட்காமலோ உணராம போவாதபடிக்கு நாங்கள் தேவ வசனத்துக்கு இடம் கொடுத்து கடின இருதயத்தை நீக்கி ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய வசனத்துக்கு ஏற்றபடி வாழ நீர் உதவி செய்யும். தனித்தனியா பேரு பேரா பங்கு பங்கா அவளை தொட்டு ஆசீர்வதியும். திருமணமாகாத பிள்ளை திருமண பாக்கியத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைங்களை சாட்சிகளா நிறுத்துங்க. அதோடு கூட ஆண்டவரே வேலையில்லாத வேலை வாய்ப்பை தாரும். உங்களுடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் நிலங்களை வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சிருக்காங்களோ அவங்க வீடுகள் கட்டப்பட தேவையான பொருளாதார எல்லா தேவைகளை தேவன் சந்தியும். அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா பிரியமலை எங்களோடு தொலைபேசியின் வழியா அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தா நீங்கள் கமெண்ட் வழியா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.